பக்தி ஒளி நேர்களுக்கு அடியன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். டிவியை திறந்தா போதும் கும்பமேளா கும்பமேளா கும்பமேளான்னு பயங்கரமா கோடானு கோடி மக்கள் வராங்க கும்பமேளாக்கு. என்னால போக முடியல. ஒரு பக்கம் பார்த்தா லீவ் கிடைக்கல, ஒரு பக்கம் பார்த்தா இவ்வளவு பெரிய கும்பல நம்ம எப்படிடா போறது, எங்கடா தங்குறது, திரிவேணி சங்கமத்துல போய் எப்படி தீர்த்தம் ஆடுறது, எப்படி திரும்பி வர்றது, ஒரு பெரிய மலப்பா இருக்கு. சில பேருக்கு வயசாயிடுத்து இங்கேருந்து போயிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகள்ல எனக்கு கும்பமேளா போகணும்னு ஆசைதான், ஆனா முடியல. என்ன பண்ணலாம்? நான் ஒண்ணு சொல்றேன், செய்யறீங்களா? கும்பமேளால, அதாவது திரிவேணி சங்கமத்துல குளிச்ச ஒரு பலன் உங்க வீட்டுல உங்க பாத்ரூம்ல கிடைக்க போகுது. செய்யறீங்களா? அதுக்கான நாள் சொல்லட்டுமா? குறிச்சு வச்சுக்கோங்க. 13/2/2025 மாசி மகம். அந்த மாசி மகத்தன்னைக்கு நீங்க உங்க வீட்டுல திருவேணி சங்கமத்தை உண்டாக்கி குளிக்க போறீங்க. எல்லாமே ஆவாகனம் தான், மனசுதான் காரணம். கங்கை, யமுனா, சரஸ்வதி 3 தானே. இந்த 3 திருவேணி சங்கமத்துல இருக்கு. அங்க போய் குளிச்சுட்டு வர்றதுங்கிறது வேறு, வீட்டுல குளிக்குங்கிறது வேறு. அங்க போனா 100% பலன், இங்க போனா 80% பலன். அவ்வளவுதான். ஆனா மனசுக்குள்ள நல்லெண்ணங்கள் இருக்கணும், அவ்வளவுதான். திருப்பதி போறோம், பயங்கரமான கும்பல், திருப்பதியில சேவிக்க போறோம், முடியல. இருந்தாலும் டெய்லி போக முடியுமா? சேவிக்க முடியல, திரும்பி வந்துட்டு எனக்கு கடவுள் கொடுத்தது அவ்வளவுதான்ப்பா, கடவுள் என பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற கோவில்ல போய் அங்க இருக்கிற வெங்கடாஜலபதி சேவிச்சு சந்தோஷப்படுத்திக்கிறோம்ல. அதே மாதிரிதான் கும்பமேளா போக முடியாதவங்க, போயிட்டு வந்தவங்க, ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க, போக போறவங்க, புண்ணியம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, போக முடியாதவங்க அந்த புண்ணியத்தெல்லாம் சேர்த்து வாங்கிக்க போறவங்க. இவ்வளவுதான் கணக்கு. ரைட்டுங்களா? இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, கும்பமேளா போயிட்டு திருவேணி சங்கமத்துல போயிட்டு குளிச்சுட்டு ஒருத்தர் வர்றாரு, அவரை பார்த்து நான் கையை பிடிச்சு, ஐயா நானே திருவேணி சங்கமத்துல குளிச்சா மாதிரி இருக்கு உங்களை பார்த்தோன்னே, தெய்வமே மனுஷ ரூபேன அப்படிங்கிற மாதிரி தான் இது. இப்போ உங்க வீட்டுல நீங்க கும்பமேளாவை கொண்டாடி திருவேணி சங்கமத்துல குளிக்க போறது எப்படி அப்படின்னு சொல்லித்தரேன். இன்னைக்கு 13/2/2025 மாசி மகத்தன்னைக்கு காலையில 6 to 7 ஒரு சொம்புல அழகா ஹாட் வாட்டர் போட்டுக்கோங்க. ஹாட் வாட்டர் போட்டு கொண்டு வந்து சாமி முன்னாடி வைங்க. அதுல பச்சை கற்பூரம், ஏலக்காய் பொடி, கிராம்பு பொடி, அருகம்புல் பொடி இதெல்லாம் போட்டு அழகா வச்சுக்கோங்க. ரோஜா பூ இருக்குல்ல, அந்த இதழ்களை அதுல போடுங்க. போட்டுட்டு தூப தீபங்கள் விளக்கேத்துங்க. இன்னைக்கு குளிக்கலனாலும் பரவாயில்ல, குளிக்காமல் விளக்கேத்துங்க. நான் குளிக்காம ஏத்தலாம்னு சொல்லியிருக்கேன். விளக்கு ஏத்துங்க, கை கால் வாஷ் பண்ணிட்டு ஏத்திட்டு தூப தீபங்களை காமிச்சு என்ன சொல்லணும்? கங்கா, யமுனா, சரஸ்வதி 3 பேரை சொல்லணும். கங்காய நமக, யமுனாய நமக, சரஸ்வதியே நமக. கங்காய நமக 3 தடவை, யமுனாய நமக 3 தடவை, சரஸ்வதியை நமக 3 தடவை. 3 தடவையும் 3 தடவை, அதாவது கங்காய நமக, கங்காய நமக, கங்காய நமக, யமுனாய நமக, யமுனாய நமக, யமுனாய நமக, சரஸ்வதியை நமக, சரஸ்வதியை நமக, சரஸ்வதியை நமக 3 தடவை சொல்லிட்டு அந்த தீர்த்தத்துல அந்த ஹாட் வாட்டர் வச்சிருக்கீங்களா, வெந்நீர், அதுல தூபத்தை காமிச்சு, தீபத்தை காமிச்சு, பஞ்ச பாத்திர உத்திரணில நீர் இருக்குல்ல, அது அப்படியே விழாவுங்க. விழாவிட்டு ஓம் நமோ நமச்சிவாய நமக 3 தடவை சொல்லுங்க. ஓம் நமோ நமச்சிவாய நமக, ஓம் நமோ நமச்சிவாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்க 3 தடவை சொல்லிட்டு மனதார நீங்க கண்ணை மூடிக்கிட்டு நீங்க உங்க மனசை கொண்டு போய் அப்படியே கும்பமேளால செலுத்தணும். டிவில எல்லாம் பாக்குறீங்கல்ல, எவ்வளோ கும்பல், எவ்வளோ கும்பல், எவ்வளோ கும்பல் காட்டுறாங்க. 44,000 கோடி வராங்க, இத்தனை கோடி வராங்க. அத்தனை கோடியில நீங்க ஒரு ஆள் மனசை செலுத்துங்க. மனசு ஜெட்டை விட வேகமா போகும் 4 மடங்கு. ரைட்டுங்களா? கண்ணை மூடி உட்காருங்க. அப்படியே கண்ணை மூடிக்கோங்க. கையை சின்முத்திரா வச்சுட்டு அப்படியே கண்ணை மூடி உட்காருங்க. உங்க மனசை கொண்டு போய் அந்த கும்பமேளால செலுத்துங்க. அந்த கும்பல் கொடி, அங்க இருக்கிற கொடிகள் எல்லாம் உங்க மனசுக்குள்ள வரும். அந்த இடத்துல போய் அந்த திருவேணி சங்கமத்துல முக்கி எழுந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. 3 தடவை முக்கி எழுந்த மாதிரி நினைச்சுண்டு நேர எழுந்திரிச்சு
இந்த வெந்நீரை கொண்டு போய் நேரம் உங்க பக்கெட்ல போடுங்க. இன்னைக்கு ஷவர் வேண்டாம், ஷவர்லாம் குளிக்காதீங்க, நேர பக்கெட்ல கொட்டுங்க. கொட்டிட்டு அதை நவுத்தி வச்சுட்டு கைகளை கூப்பி ஓம் கங்காய நமக, ஓம் கங்காய நமக, ஓம் கங்காய நமக, ஓம் யமுனாய நமக, ஓம் யமுனாய நமக, ஓம் யமுனாய நமக, ஓம் சரஸ்வத்தே நமக, ஓம் சரஸ்வத்தே நமகன்னு சொல்லிண்டே அந்த தீர்த்தத்தை இன்னைக்கு மக்குல குளிக்காதீங்க, அழகான சொம்பு வச்சுக்கோங்க. அந்த சொம்புல அப்படியே மேல ஊத்திக்கோங்க தீர்த்தத்தை. 3 தடவை அப்படியே முதல்ல ஊத்திட்டு அப்புறமா நீங்க குளிக்கிற மாதிரி குளிங்க. அந்த திருமேனி சங்கமத்துல குளிச்ச ஒரு பலன் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு மாசி மகம். அந்த மாசி மகத்தன்னைக்கு நீங்க இந்த மாதிரி குளிச்சிங்கன்னா அந்த திருவேணி சங்கமத்துல போய் என்னால போக முடியல, வயசாயிடுத்து, என்னால நடக்க கூட முடியல, வயசாயிடுத்து, எனக்கு போக முடியல, லீவ் கொடுக்க மாட்டேங்கிறா, எனக்கு கூட்டிட்டு போக ஆள் இல்லை அப்படின்னு எத்தனை பேர் இருக்கீங்க? அத்தனை கோடி மக்கள்லையும் எத்தனை 44 கோடி மக்கள் போறாங்க, அதுலயும் போகாத கோடி இருக்கும் இல்லையா? அந்த போகாத கோடி மக்களுக்கு தான் நான் இதை சொல்றேன். இத நீங்க உங்க வீட்டுல இது மாதிரி செஞ்சீங்கன்னா அவ்வளோ அருமையா ஆனந்தமா மனசு குதூகலமா இருக்கும். உங்க மனசு போயிட்டு அப்படி திரும்பி வரது இருக்கு பாத்தீங்களா, உங்ககிட்டே மயிர் கூச்சரியும். அப்படியே அந்த 2 நிமிஷம் அந்த தியானத்தை பண்ணி பாருங்க. நல்லா அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அந்த தியானத்தை பண்ணுங்க. அந்த கும்பல்ல நீங்க இருக்கீங்கன்னு நினைங்க. அந்த கும்பலோட கும்பலா நானும் போய் அந்த திருவேணி சங்கமத்துல முக்கி 3 தடவை ஏந்திரிச்சிட்டேன் அப்படின்னு நினைங்க. அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ குதூகலம் உங்க மனசுல இருக்கும். இது மனசார்த்தமானது. யாருக்கும் போக முடியலன்னா பரவாயில்ல, இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க. தெய்வ கடாட்சம் உங்களுக்கு அப்படியே வந்து சேரும். அந்த திருமேனி சங்கமத்துல குளிச்சா, கங்கா யமுனா சரஸ்வதி சேரும் பொழுது குளிச்சா என்ன பலனோ அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் யாருக்கு? போக முடியாதவர்களுக்கு, போனவர்களுக்கு அல்ல. யாரெல்லாம் போக முடியலையோ அவங்க இத பண்ணாங்கன்னா அருமையா இருக்கும். அந்த தெய்வங்களுடைய கடாட்சம், 3 நதிகளுடைய கடாட்சம், புண்ணியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும் என்பது நிதர்சனமான உண்மை. ஆனாலும் நம்பிக்கையோட செய்யுங்க, உங்களுக்கு அவ்வளோ புண்ணியங்கள் வந்து சேரும். செய்யறீங்களா? செய்யுங்க, சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஹாப்பி தானே வாழ்க்கையில தேவை. மனசை குதூகலமா வச்சுக்கோங்க. திருவேணி சங்கமத்துல தீர்த்தமாடுங்க. அந்த பலனை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.